பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதி ஒரு விசேஷமான வேத பகுதி. நான் ஏற்கனவே ஆராதனைக்கு முன்பதாகவே உங்களிடத்தில் சொன்னேன், இந்த ஆராதனை முழுமைக்கும் தேவனுடைய அக்னியை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதியிலே மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரண்டு கண்களோடு கூட நரகத்திற்கு போவதை பார்க்கிலும் ஒரே கண்ணோடு கூட நீங்கள் பரலோகத்திற்குள்ள போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற எச்சரிப்பின் வார்த்தை இந்த எரிநரக என்கிறதான காரியத்தை குறித்து அதனோடு கூட ஒப்பிட்டு ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை குறித்து அல்லது இந்த செய்தியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அதிகாலையில் திடீரென்று எனக்கு விழிப்பு வந்த பொழுது, ஆண்டவர் இந்த வாரத்தில் என்ன செய்தி கொடுப்பது என்பதை குறித்து நான் ஜெபித்து விட்டு படுத்தேன். அதுக்கு அடுத்த காரியங்களை தேவன் எனக்கு தெளிவாய் சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன், பல செய்திகள் எனக்கு கனவுல தோன்றின செய்திகளைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மத்தேயு 18:9 வசனத்தில் சொல்லுகிறது, எரி நரகம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இது அவியாத அக்னியாய் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு சபைகளிலே என்ன பிரசங்கங்கள் ஏறெடுக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது கடைசி கால நாட்களாய் இருப்பதினாலே தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்ற அல்லது ஜனங்களுக்கு பிரியமான அல்லது ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற செய்திகளை இன்றைக்கு சபைகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றன. ஊழியக்காரர்களை குறித்து சொல்லவில்லை, சபைகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றன. விசுவாசிகளும் அதைத்தான் விரும்புகிறார்கள். கடிந்து கொள்ளப்படுகிற இடங்களில விசுவாசிகள் குறைவு. கடிந்து கொள்ளப்படுகிற போதகனிடத்துல வருகிற விசுவாச மக்களும் குறைவாய் இருக்கிறார்கள். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, தனக்கேற்றபடி பிரசங்கிகளை இன்றைக்கு ஊழியக்காரர்களை போதகர்களை ஜனங்கள் தெரிந்து கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நான் நம்புகிறேன், எத்தனை திட்டுனாலும் சபையை தேடி தேவனை தேடி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது, அதனுடைய தலைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசீர்வாதமான பிரசங்கங்கள், செழிப்பான உபதேசங்கள், மரணமில்லாத வாழ்க்கை என்கிற தலைப்பில் பிரசங்கங்கள், இயேசு வரும் பொழுது நிச்சயமாய் நம்ம எல்லாம் ஒன்னா போவோம் என்பதான போலியான நம்பிக்கை ஊட்டுகிறதான செய்திகள், இப்படி பல காரியங்களை இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டு வருங்கள். நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, இன்னைக்கு எந்த டிவி சேனலை நீங்க ஓபன் பண்ணாலும் கிறிஸ்துவ சேனல்ல ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும், நீங்க அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், இந்த பூமிக்குரிய காரியங்களையே பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை கடிந்து கொள்ளப்படுகிற பிரசங்கங்கள் இருந்தால் நம்ம சேனலை மாற்றுகிற விசுவாசிகள் உண்டு. ஆனால் இந்த பூமிக்குரிய காரியங்களை சந்திக்க தேவன் வல்லமையுள்ளவர் தான். ஆனால் அதை காட்டிலும் நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டியது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், அல்லது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி ஓட வேண்டும் என்கிறத வாஞ்சியோடு கூட தேவ மக்கள் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற சபைகளை யோவான் தெளிவாய் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்தில் இது லவோதிக்கேயா சபையை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாமா அந்த லவோதிக்கேயா சபையை குறித்து? 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். சாட்சியும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கவனிக்கவும், இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறது. நான் வாசித்துக் கொண்டிருந்தால் நேரமாகும். ஆகவே நான் அதை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒன்று, இன்றைக்கு சபைகள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற சபைகளாய் இருக்கிறது. 2வது, நிர்பாக்கியம் உள்ள சபைகளாய் இருக்கிறது. கீழே அந்த வசனம் இருக்கும், வருவாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளான மகிழ்ச்சி மக்களுக்குள்ள காணல. ஒரு உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதான மக்கள் குறைவாய் இருப்பதை காண முடிகிறது. கீழே நீங்க வாசிச்சீங்களா, அது ஒரு பரிதாபமான நிலை இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிறது.
நீங்கள் தொடர்ந்து வாசிச்சீங்களா, அது ஆவியிலே தரித்திரம் உள்ள சபைகளாய் காணப்படுகிறது. ஆதி சபைகள் எல்லாம் எல்லா ஜனங்களும் ஆவியிலே நிரம்பி ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு? யாரோ ஒரு சிலர் ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள், வரங்களை பெற்றிருக்கிறார்கள். இது சில ஊழியக்காரர்களுக்கு சில போதகர்களுக்கு மாத்திரம் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தனை வரங்களும் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் சொந்தமானது. ஹல்லேலூயா. இந்த தெளிவான உபதேசத்தை உபதேசிக்கிற ஊழியக்காரர்கள் குறைவாயிருக்கு, சபைகள் குறைவாயிருக்கு. ஆவியில ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை. கீழே நீங்க வாசிச்சீங்களா, ஒரு நல்ல வார்த்தை வராது, நிர்வாணியான சபைகளாய் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு நற்குணம் இல்லாத சபை, நல்ல குணநலன்கள் இல்லாத சபை. ஏதோ வந்தோம் போனோம் அப்படி என்று இல்லாமல் நாம் குணசாலிகள் என்று மற்றவர்களால் புகழப்பட வேண்டும். நீங்க யாரும் ஊழியம் போய் பண்ண வேண்டாம், என் சபைக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டாம், ஒருவருக்கும் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டாம். உங்கள் நடக்கைகள் அவர்களை சபைக்கு கொண்டு வரும். அப்படி என்று சொன்னால் நாம் காணப்படுகிற நிர்வாணத்தை நாம் அகற்றி நாம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் காண வேண்டும். வேதத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் ஆதி யாகமும் புத்தகத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆடையை கொடுத்திருந்தார். இவர்கள் நன்மை தீமையை அறிகிறதான அந்த கனியை புசித்த உடனே அந்த ஆடை விலக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்ததினால் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனை பார்க்க முடியல. அப்ப தேவனை பார்க்கணும்னா அவர் கொடுத்த ஆடையை உடுத்தி இருக்க வேண்டும். மீண்டும் ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தேவ சாயலாய் மாற வேண்டும். நீங்கள் தேவ சாயலாய், நாம் தேவ சாயலாய் மாறிவிட்டால் ஜனங்கள் நம்மை தேடி வருவதில் எந்த தடையும் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ லவோதிக்கா சபை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்ததை போல இன்றைக்கு ஏதோ வெதுவெதுப்பாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற சபைகளுக்குள்ள நானும் போனா போதும், 2 மணி நேரம் உட்கார்ந்தா போதும், கை தட்டினா போதும், காணிக்கப்பட்டா போதும், ஜெபிச்சா போதும், ஆராதித்து விட்டு வந்தால் போதும் என்று நினைக்காதபடி நான் தேவனுக்குள் களிகூறுவேன் என்கிற அந்த வார்த்தையோடு நாம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த மகிழ்ச்சி வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் அப்படியே பரவணும். இந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ள போன உடனே பரணும். இங்க பெற்ற நீங்கள் அபிஷேகம் வீட்டுக்குள்ள போன உடனே அது பரவணும். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை தாங்கி செல்லுகிறவர்களாய் தேவாலயத்துக்கு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இந்த எரி நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42வது வசனமும் 50வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எரி நரகத்தை குறித்ததான தெளிவு நமக்கு வேண்டும். மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு, நியாய தீர்ப்புக்கு பின்பாக ஒரு வாழ்வு உண்டு. கர்த்தர் நம்மை நியாயம் தீர்த்த பின்பு 2 வழிகள் திறக்கப்பட்டிருக்கும். ஒன்று அவரோடு நித்தியமாய் வாழ்கிறதான நித்திய வாழ்வும், இன்னொன்று அவரிடத்திலிருந்து புறம்பாய் அழுகையும் பற்கடிப்பும் நிறைக்கப்பட்ட இருளான இடத்திற்கு தள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை. இதை குறித்து தான் கிறிஸ்தவம் போதித்தது. அப்பொழுது போதித்தது, இப்பொழுது போதிப்பு குறைவாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய இருதயத்தை நாம ஒரு நாளும் அசட்டை செய்யக்கூடாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த எரி நரகத்தை குறித்ததான அந்த பயம் அப்பொழுது நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். இருந்தாதான் நாம் தேவனை பற்றி ஓடக்கூடியதான அந்த ஓட்டம் சரியாய் ஓடும். தவறு செய்யும் பொழுது திருத்தும், பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லும், நமக்கு உபத்திரம் வரும் பொழுது கர்த்தரை பற்றி கொள்ளணும்னு சொல்லி எச்சரிக்கும். அப்போ நம்ம மரணத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்ததான ஒரு விழிப்பும் தெளிவும் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப அந்த எரி நரகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கு அழுகையும் பற்கடிப்பும். இங்க தான் நம்ம அழுதுன்னு இருக்கிறோம், இங்க தான் நம்ம சோதிக்கப்பட்டிருக்கோம், இங்க தான் பலவீனமாய்ப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மரணத்துக்கு பின்பும் அல்லது நியாய தீர்ப்புக்கு பின்பும் நித்திய மகிழ்ச்சியோடு கர்த்தரோடு வாழும்படியான இந்த பிராக்டிஸை நம்ம இந்த வாழ்கின்ற இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மார்க் 9ஆம் அதிகாரம் 44வது வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குமா. அந்த இடம் எப்படிப்பட்டது? அழுகையும் பற்கடிப்பு இருக்கும். அங்க எப்படி இருக்கும்? அங்க புழு வேகாமலும் அங்கு அக்கினி அவியாமலும் இருக்கும். அப்படின்னா அந்த நெருப்பு தனியாது. போதும் என்கிற மனது அற்றது 4, அதுல 1 அவியாத அக்கினி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அவியாத அக்கினியில வெந்து கொண்டிருக்கிற கூக்குரல் எவ்வளவு மோசமாய் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒருவேளை பயமுறுத்துவதாக அல்ல, உண்மையை போதிப்பதாக இருக்க வேண்டும்.
நரகம் என்கிறதான காரியத்தை குறித்ததான தெளிவு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அது எப்படிப்பட்ட இடமாம்? அது புறம்பான இருள் என்று சொல்லப்படுகிறது. பரலோகம் எப்படிப்பட்டது? பூரண வெளிச்சம் உடையது. அவரே அங்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அங்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் அங்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இது எப்படிப்பட்டது? பூரண இருள் என்று சொல்லப்படுகிறது. 2 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அந்த அக்கினி, அந்த நரகம், அந்த எரி நரகம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அது ப்ரிப்பேர் பண்ண வச்சிருக்கு, அது ரெடியா இருக்கு. நியாய தீர்ப்பு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தரை அறியாதவர்கள் அதில் விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நாம் கர்த்தரை அறிந்திருந்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது கன்க்ளூஷன்ல கடைசியா சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக எதெல்லாம் இந்த அக்னியிலே போடப்படும், எதெல்லாம் யாரெல்லாம் அதில் தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை விரைவாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். வேதத்தில் இயேசு சொன்ன 3 காரியங்களையும் இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. கவனிக்கவும், இந்த மரம், நான் சொல்லுகிற இந்த உதாரணங்கள் எல்லாம் அது அதை குறிக்கிறது அல்ல, நம்மை குறிக்கிறதாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கனி இல்லாத வாழ்க்கையை எந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். அல்லேலூயா. 2 மரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கலாம் வேகமாக. ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு அத்தி மரத்தை ஒரு எஜமானன் நட்டு வைத்தான். அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கவனிக்கும், இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு தோட்டக்காரன், ஒரு எஜமான் தனக்கு கனி தரும்படியாக ஒரு அத்தி மரத்தை தோட்டத்தில் நட்டு வைக்கிறான். நம்ம எல்லாம் அதை தானே பிரயாசப்படுவோம். பிள்ளை வளர்ந்தா நமக்கு கஞ்சி ஊற்றணும், மரத்தை வச்சவன் அதிலிருந்து ஏதாவது ஒன்று அனுபவிக்கணும். அதற்காக தான் நாம் பிரயாசப்படுகிறோம். தோட்டக்காரன் தனக்கு கனி தரும்படியாக ஒரு அத்தி மரத்தை நட்டினான். ஆனால் நடந்தது என்ன? அவன் வந்து பார்க்கும் பொழுது மரம் செழிப்பாய் இருந்தது, ஆனால் கனி ஒன்று காணல. உடனே அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்றான், 3 வருஷம் ஆச்சே, ஒரு விசுவாசி, ஒரு பிள்ளைங்க டிகிரி படிப்பதற்கு 3 வருஷம், ஒரு குடும்பத்தை ஒரு கணவன் மனைவி புரிந்து கொள்வதற்கு ஒரு 3 வருஷம் போதும். ஒரு சபையில தெரிந்த விசுவாசியாய், தேர்ந்த விசுவாசியாய் வளரணும்னா 3 வருஷம் நீங்க சபையில பங்கு பெற்றால் போதும், நீங்கள் யாவரும் தெரிந்தவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? யூதா புத்தகம் எங்க இருக்குன்னா, நாம அந்த பைபிள் ஃபுல்லா தேடுறோம் இல்லையா? அப்ப வேதத்தை குறித்ததான நமக்கு அறிவு குறைவாய் இருக்கிறது. ஜெபிக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி என்றால் நீங்க பல வருஷம் விசுவாசி, இன்னொருவரை ஜெபத்துக்கு தூண்டுறீங்கன்னா இன்னும் நீங்க பயிலல, படிக்கல, தேர்ச்சி அடையலன்னு அர்த்தம். அல்லது ஒரு காரியத்தை குறித்து வசனத்தை தேடினால் அது பைபிள்ல இருக்கும், அது எங்க இருக்கு தெரியல அப்படி என்று சொன்னால் இன்னும் நாம் சரியாய் வேதத்துல நாம் வாசிக்கல, அதை நேசிக்கலன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதில் ஒரு பெற்றோருடைய பங்கு, குடும்பத்தை நடத்துவதில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதில் ஒரு பெற்றோருடைய பங்கு, இதை எல்லாவற்றையும் குறித்து கிட்டத்தட்ட 156 பிரசங்கங்கள் உங்களை சரிப்படுத்தி இருக்க வேண்டும். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இல்லையா? அதை சொல்றேன். 156 பிரசங்கங்களும் நம்மை சரிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நம்ம அந்த பேஸ்மெண்ட்ல நின்று இருக்கோம்னு சொன்னா
இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ள வளரலன்னு அர்த்தம். ஒரு தனித்து ஜெபிக்காதவனை அந்த சபை ஊக்குவிக்கவில்லை என்று சொன்னால் சபை சரியில்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நீங்க ஒவ்வொரு வாரமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெற்ற சந்தோஷத்தை ஜனங்கள் பெற வேண்டும், நான் பெற்றிருக்கிற அந்த பரலோக மீட்பை குறித்ததான அனுபவத்தை என் ஜனங்கள் பெற வேண்டும் என்கிற அந்த தாகத்தை சபை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஒருவரும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லாமலே அந்த ஊழியத்தை குறித்து அழிந்து போகிற ஆத்மாக்கை குறித்து பாரம் நமக்குள்ள வரும். நம்ம ஊழியத்தை தானா போய் செய்வோம். இந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேஜோ ஒரு பெரிய மைக் செட்டோ தேவையில்லை. தனித்தான் ஊழியம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தொட்டு இருந்தா ஒரு வருஷத்துல அப்படியே டபுள் ஆகுமா ஆகாதா? நீங்க 52 வாரம் இங்க பிரசங்கத்தை கேட்கிறோம். 52 வாரமும் ஒரு ஆள் இடத்துல போய் இயேசுவை சொன்னால் 53வது வாரத்தையாவது ஆண்டவர் அவர்களுக்கு திறப்பார், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பதனால் உன்னையும் என்னையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீ கனி கொடாத மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில போதகங்கள்லாம் சில பிரசங்கங்கள் எல்லாம் நம்மை குத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளை திட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மையே பேசுற மாதிரி இருந்தா நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னிடத்துல பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா நாம எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? ஊழியக்காரன் என்னை பத்தியே பேசுறான். தவறு. இந்த புல்பிட்ல நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுகிற எந்த ஊழியக்காரனும் ஒரு விசுவாசி கெட்டு போக வேண்டும், அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டான். உண்மைதானுங்களே? என் பிள்ளைங்க என் கண்ணுங்களுக்கு முன்பாக வளரணும், என்னை காட்டிலும் வளரணும். எந்த தகப்பன், நல்ல தகப்பன், நான் 10th படிச்சிருக்கேன், என் பிள்ளை 8வது படிச்சா போதும்னு நினைக்கிற எந்த தகப்பனா இருக்கானா? ஒவ்வொரு முறையும் ஒரு அருமையான சகோதரி சொல்லுவோம், என் பிள்ளைங்க டபுள் டிகிரி படிச்சிருக்கிறாங்க, ட்ரிபிள் டிகிரி படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெருமை. நான் பெறாத அந்த படிப்பை, நான் பெறாத அந்த உயர்வை என் பிள்ளைகள் பெற்றிருக்கு. அதுதான் ஒரு நல்ல பெற்றோருடைய என்ன சொல்வது, மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி. அப்படி என்று சொன்னால் போதகனும் உங்களுக்கு ஒரு நல்ல பெற்றோராய், ஆவிக்குரிய பெற்றோராய் இருக்கிறார் என்பதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணும். அவர் திட்டினா நான் வளர்றதுக்கு, எந்த பிள்ளை அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுதோ அந்த பிள்ளை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாய் உயர்வு பெறும். இல்லை நான் எதெல்லாம் பேசுறனோ, நான் எதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்குதோ அதெல்லாம் போய் ஐயா சர்ச்சில் சொல்றாருன்னா நீங்க இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். இதை சொல்றதுனால நான் உங்களை இழந்துருவேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஒருவரையும் சுட்டி காட்டல, சரியில்லாதவர்களை சரிப்படுத்த சில வார்த்தைகள் அப்படிதான் புறப்படும். போகட்டும். இப்ப வசனம் சொல்லுகிறது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால், இப்ப நம்ம ஒரு பகுதி வாசிச்சோம் இல்லையா? அந்த தோட்டக்காரன் சொல்றாரு, இன்னும் 3 வருஷம் போகட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி அதனுடைய எருகளை எல்லாம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி பார்த்திருப்பேன், அது மீண்டும் பலன் தராவிட்டால் பின்னால் பார்க்கலாம். இன்றைக்கும் நமக்கு இருக்கிற நல்ல தோட்டக்காரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கும் பிதாவிடத்தில் உனக்காக எனக்காக டைம் கேட்டு அவர் கெஞ்சி கொண்டிருக்கிறார். அவர் நல்ல என்ன சொல்வது, அவர் வழக்கறிஞராய் வழக்காடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, பிதா சொல்றாரு, நான் இப்பொழுதே போய் இந்த பூமியை சங்காரம் பண்ணி எனக்குரியவர்களை நான் கொண்டு வருவேன். இயேசு சொல்வார், இல்லையா கொஞ்சம் பொறுங்க பிதாவே, அவர்களுக்காய் நான் சிந்தின ரத்தம், அவர்களுக்காய் நான் பட்ட பாடு, அவர்களுக்காய் நான் சொன்ன அந்த உபதேசங்கள் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கால தாமதமாயிரும். கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நாம தவறாய் எடுக்காம, இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிதாவை தாமதிக்கும்படியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் ஒரு நாள் பேசினே இருக்க மாட்டார். நினைக்கிறதீங்க இன்னும் இருக்கு காலம், இன்னும் இருக்கு வயசு, இன்னும் இருக்கு நாட்கள், போகலாம். இல்ல பிரதர், ஒரு நாள் வரும், இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அதே வழக்கறிஞர் நீதி தீர்க்கிற நியாயாதிபதியாய் நம்மத்துல வருவார். அப்பொழுது அவரிடத்துல இரக்கம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அவரிடத்துல அந்த மன்னிப்பு இருக்காது, அவரிடத்துல அந்த சுபாவம் மாறி போயிருக்கும். அவர் கொடுத்த நாட்கள் நிறைவேறின உடனே நம்மை நியாயம் தீர்க்கும்படியாய் வருவார். சரி, இப்போ இன்னொரு உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து சொல்றேன், வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம்.
இப்போ ஆண்டவர் எருசலேமுக்கு போகிற முதல் நாள் போகும் பொழுது திடீரென்று அவருக்கு பசி உண்டாயிற்று. லூக்கால அழகா சொல்லப்படுகிறது. அவர் பசி உண்டாயிற்று, தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். சரி, வாசிங்க. அது கிட்ட போய், அப்ப அவர் எதிர்பார்த்த ஒன்று என்ன? என் பசிக்கு அல்லது என்னுடைய இந்த தேவைக்கு இந்த மரத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா? கனியை தேடினார், ஒன்றும் கிடைக்கல. வசனம் சொல்லுது, அடுத்த வசனம். பேதுரு சொல்றாரு, கண்டு அது மறுநாள் நடந்த விஷயம் இல்லையா? ஆனா பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சபிச்சீங்க, உடனே இது என்னாச்சு? பட்டு போயிற்று. அழகா இன்னொரு புத்தகத்தில் சொல்ற, வேர் முதற்கொன்று அது எல்லாம் பட்டு போயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க சுகமாய் இருக்கணும் என்பதற்காகத்தான், செழிப்பாய் இருக்கணும் என்பதற்காகத்தான். ஆனால் அதன் நடுவில் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், உனக்கு சகல ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவர், அதிலிருந்து நற்கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செழித்திருக்கிறேன், நான் வீடு, பங்களா, காரு எல்லாம் வச்சிருக்கேன், ஓகே, நல்லது. எனக்கு படிப்பு இருக்கு, கை நிறைய சம்பளம் இருக்கு, நல்லது, அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, நல்லது, அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதன் நடுவிலே கர்த்தருடைய சாயலாய் இருக்கிற அவருடைய கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்குள்ளே இருக்கிற பலன் இவை எல்லாம் உலகத்தானுக்கும் கொடுக்கப்படுது, உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. உலகத்தான் இடத்துல ஆண்டவர் கேட்பதில்லை, உன்னிடத்துல வந்து எதிர்பார்க்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆசீர்வாதங்களை தேவன் எதிர்பார்க்கிற அந்த ருசியுள்ள கனி இருக்கிறதா? அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும்? அது பட்டு போகும்படியாய் தேவனுடைய கோபாக்கனிக்கு நேராய் வரும். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் நம்ம எல்லாம் பாவத்தை குறித்து எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க. பாவம் என்றால் தீமை செய்வதும் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், பிறன் பொருளை இச்சாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் தவறு. ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதிருப்பாய், இதெல்லாம் தவறு. இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் தவறு. ஆனா நல்லா கவனிக்க, தீமை செய்வது மாத்திரம் பாவம் அல்ல, நன்மை என்பதை தெரிந்தும் நீ செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய பாவம். புரியுதுங்களா? நன்மை, இது நன்மை, இது நல்லதுன்னு தெரிஞ்சு அதை செய்யாமல் இருப்பதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்யாமல் இருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அதை ஈப்ரூல சொல்றாங்க, அது சுருண்டு சுருண்டு படுத்திருக்குமா, அது நகராது, சுருண்டு படுத்திருக்கும், பாம்பை போல சுருண்டு படுத்திருக்கும். நன்மை செய்ய நீ அறிந்தும் அதை செய்யாமல் இருந்தால் பாவம் நம்முடைய வாசற்படியில படுத்திருக்கும். அது கனி கொடாத மரம், அது எப்பொழுது நம்மை தீண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு திராணி இருக்கும் பொழுதே நீ நன்மை செய்ய, உனக்கு திராணி இருக்கும் பொழுதே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. வசனம் சொல்லுது. அப்ப நன்மை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கனிகளிலே ஒன்று. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். ஆகையால் இல்ல, வசனம் சொல்லுகிறது பாருங்க, நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுதும் அதை என்ன பண்ணணும்? நம்ம செய்து விட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த கனியை கர்த்தர் எதிர்பார்க்க, நல்ல கனியை நாம் கொடுக்கிறவர்களாய், இலை சூழ்ந்திருக்கிறது அல்ல, பச்சை பசையில் இருப்பது என்பது அல்ல, ஆசீர்வாதமாய் வெளியே காட்டிக்கொள்வதில் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது எப்படி வரும்? இது எப்படி வெளிப்படும்? உங்கள் வாயின் மூலமாய், இருதயத்தின் மூலமாய் இந்த கனியை நாம் வெளிப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 34, 35, 36 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம். விரியன் பாம்பு குட்டிகளே, பேசுவீர்கள். ஆண்டவர் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த விரியன் பாம்பு குட்டிகளேன்னு இன்னொருத்தர் பேசியிருக்காரு. யாரு? யோவான் ஸ்நானகன். அவர் தான் முதல் பிரசங்கல, விரியன் பாம்பு குட்டிகளே, வருகின்ற கோபாக்கினிக்கு தப்பிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று சொல்றாரு இல்லையா? இப்ப இயேசு சொல்றார் விரியன் பாம்பு குட்டிகள். ஈப்ரூல சொல்லுது விரியன் பாம்பு சந்ததிகளே. அப்போ தேவ சாயலாய் இருக்கிற நம் எப்பொழுது விரியன் பாம்பு சந்ததிகளாய் மாறினோம்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன பொழுதே அது ஆரம்பித்தது.
வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் எப்படி நிறைவாய் நீங்கள் பேசுவீர்கள். அடுத்த வசனம், இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகள் எடுத்து காட்டுகிறான். அடுத்த வசனம், நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும். இதை கொண்டு போய் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் அதை கணக்கு கேட்பார். நீ இதை அப்படி பேசிட்டியே. எப்பொழுதுமே நீங்கள் கோபத்தில் எடுக்கிற முடிவும் பேசுகிற வார்த்தையும் சந்தோஷத்தில் எடுக்கிற முடிவும் தவறாக இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபத்திலையும் சந்தோஷத்தையும் வாக்கு கொடுக்காதீங்க, முடிவு எடுக்காதீங்க. இது ரெண்டுமே தவறாய் போயிடும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? சில நேரங்களில் கோபத்தில் உதிர்க்கின்ற வார்த்தைகள் உயிரையே பறிக்கிறதா இருக்கிறது. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் அப்பொழுது சபைகளில் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். ஒப்புக்கொள்றவங்க, நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்தில் சொல்லு, நீங்க தேவ சாயலாய் இருக்கிறீங்க. இருக்கிறோமா இல்லையா பிரதர்? நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீங்க. பவுல் சொல்றார், அவருடைய அச்சடையாளங்களாய் நான் இருக்கிறேன். அப்படிதானுங்களே? அப்படி என்று சொன்னால் அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன சொல்லி நடந்ததோ நான் சொன்னால் நடக்கும். ஆமாவா இல்லையா? கணவனை பார்த்து நீ எல்லாம் எதுக்கா உயிரோட இருக்கிற அப்படி என்று மனைவி சொன்னால் நடக்குமா நடக்காதா? வாயை திறந்து சொல்லுங்க. இனி கோபத்தில் ஒரு நாளும் கணவனை குறித்து, அவன் வாழ்க்கையை குறித்து நீங்கள் சபிக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் சபிக்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஏனென்றால் மரணமும் ஜீவனும், சொல்லுங்க, என் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் சொன்னா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் தேவசாயலானால், நான் தேவனுடைய மனுஷனாய் இருந்தால் நான் சொல்லுகிறது நடக்கும். நடக்கும்னா நீ யாரையாவது சபித்தால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அதே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் அது ஜீவ ஊற்று என்று வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதியுங்கள், உங்கள் சந்ததிகளை பார்த்து ஆசீர்வதியுங்கள். யாக்கோபு சொல்றார், பரவி போகிற ஆறுகளைப் போல என் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். ஆமென். யோசேப்பை பார்த்து சொல்றார், கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கிறார். பாருங்க அன்பான தேவ பிள்ளை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துங்கள், உங்கள் குடும்பத்தை வாழ்த்துங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை கூட நீங்க வாழ்த்துங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் யாரை வாழ்த்துகிறீர்களோ அதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்றால் அந்த வாழ்த்துதல் அவர்களுக்குள்ள இருக்கும். இல்லாவிட்டால் அது திரும்பவும் மடிக்கு வந்துடும். அப்படி என்று சொன்னால் நீ வாழ்த்தினது உன்னையே வாழ்த்தினது மாதிரி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யாரை பார்த்தாலும் நீங்க வாழ்த்தணும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எப்படி கேட்கணும்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, அது கேள்வி. நல்லா இருப்பீங்க, இது தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க பக்கத்துல, நீங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர். சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள சந்தோஷம், அவர்களுக்கும் சந்தோஷம். ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நல்ல கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு போடப்படும். கரங்களை தட்டி, நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு போவோம். கள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் வேண்டும், கோணலானவை நேராகணும்,
கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். வருகிறார், இது வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரங்கள் அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு அக்கினியின் ஆக்கினை. ஹல்லேலூயா. The punishment of fire. ஆக்கினை என்றால் தீர்ப்பு, அக்கினி என்றால் நெருப்பு, நெருப்பினால் வருகிற தீர்ப்பு, அக்கினியின் ஆக்கினை. சரி, முதல்ல ஆண்டவர் எதை அக்கினிக்குள்ள போடுவார்? நல்ல கனி கொடாத மரங்களை வெட்டி, வேரோடு வெட்டி. வசனம் சொல்லுகிறது, இதோ கோடாரி வேரின் அருகே வைக்கப்பட்டு வேரோடு வெட்டி அதை அக்கினியில போடுவார். நமக்குள்ள நல்ல கனிகள் இல்லை என்று சொன்னால் நம்ம அக்கினிக்குள்ள போவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் அதில் ஆண்டவர் தப்புவித்து என்னை எவரோடு வைத்துக் கொள்வார் என்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் வசனத்தில் வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை அக்னியால் சுட்டெரிப்பார். கனியில்லாத வாழ்வை அக்னியால் சுட்டெரிப்பார். இரண்டாவது, பதரை அக்னியால் சுட்டெரிப்பார். இந்த பதர் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் யோசித்த பொழுது பாருங்க, அது அந்த பயிர்களுக்கு கூட வளரும், பயிர மாதிரியே இருக்கும், பயிர மாதிரியே வளரும், பயிர மாதிரியே கதிர்விடும், பயிர மாதிரியே உயர்ந்து நிற்கும். ஆனால் அதற்குள் ஸ்டஃப் இருக்காது, அதற்குள் உயிர் இருக்காது, அதற்குள் அந்த பயிருக்குரியதான அந்த உணவு அதற்குள்ளே இருக்காது, பயிர மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டு பயிர்கள் பேசிக்கொண்டதாம். ஒன்று பதறான பயிரும் நல்ல விளையிற பயிரும். இந்த பதறான பயிர் இந்த விளையிற பயிரை பார்த்து சொல்லிச்சான், என்னடா உன்ன மாதிரி தான் எனக்கு தண்ணியை கொடுக்குறாங்க, உன்ன மாதிரியே தான் எனக்கு உரம் போடுறாங்க, உன்ன மாதிரியே தான் எனக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறாங்க, ஆனால் நான் பார் எப்படி வளர்ந்து உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறேன். ஆனால் நீயோ கதிர்விட்டு கூனி குறுகி அதை முற்றி அதை உனக்கு உழைக்கிறவனுக்கு நீ பலனா போற, ஆனா பார் நான் நிமிர்ந்து நிற்கிறேன். இந்த கதிருள்ள பயிர் சொல்லுச்சு, ஒரு வார்த்தையும் பேசாமல் அது எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று தலையை குனிந்து கொண்டதாம். நாட்கள் கடந்தன. இந்த பதறான பயிர் நிமிர்ந்து 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 வளர ஆரம்பிச்சது. ஆனால் இந்த பயிர், உண்மையான உயிருள்ள பயிரோ குனிந்து குனிந்து முற்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் விவசாயி வந்தான், தன்னுடைய விவசாய நிலத்தை பார்த்தான், முதிர்ந்து முற்றி இருக்கிற அந்த பயிர்களை பார்த்தான். அதை அப்படியே தடவி கொடுத்துட்டு போயிட்டு வேலை ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அதை அறுவடை செய்ய வைத்தான். இப்பொழுது அறுக்கும் பொழுது முதிர்ந்த முத்தின அந்த பலனுள்ளதான இந்த பயிர்களை எல்லாம் தனியாக வைத்தான். இப்போ இந்த பதறான பயிர் சொல்லிச்சா, பாரு பத்தியா உன்னை எடுத்து தனியா போட்டாங்க, களத்துக்கு எடுத்துன்னு போவாங்க, அடி அடின்னு அடிப்பாங்க, உன்னை சதற வைப்பாங்க, உனக்கு என்னெல்லாம் பாடு வரப்போகிறது, ஆனால் நான் பாரு எப்படி நிற்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து இந்த முதிர்ந்த பயிர்களை எல்லாம் களஞ்சியத்துக்கு அவன் கொண்டு போனான். இந்த பதறையும் மொத்தத்தையும் அறுத்து பக்கத்தில் இருக்க இடத்துல போட்டு அதை காய வைத்து கொளுத்த ஆரம்பித்தான். இப்பொழுது முற்றின பயிர் சொல்லினதான், நான் பார் எவ்வளவு பாதுகாப்பாய் பலனுள்ளதாய் இருக்கிறேன், நீயோ எரிந்து அழிந்து கொண்டிருக்கிறாய். அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, சபை ஒரு விவசாய நிலம் போல, இதில் பலன் தருகிறதான கதிர்களும் உண்டு, பதரை போல இருக்கிறதான மனிதர்களும் உண்டு. பதர் எப்பொழுதுமே செழித்திருக்கும், பதர் எப்பொழுதுமே நீண்ட ஆயுள்தான், பதர் எப்பொழுதுமே பார்க்க பளபளப்பாய் தான் இருக்கும். ஆனால் பயிர் வைத்த விவசாயிக்கு அது பலனே தராது. அவன் எதிர்பார்க்கிற ஒன்று, நான் விதைத்த அந்த விதை எனக்கு பலன் தர வேண்டும்,
நம்மை உண்டாக்கின தேவனும் ஒரு நல்ல விவசாயியாய் நம்மை பார்க்கிறார். நீங்கள் பலன் தருகிறவர்களாய் இருந்தால், பதரை போல நம் பகட்டு இல்லாமல் பலன் தருகிற விதையை போல இருப்போம் என்று சொன்னால், நீங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவீர்கள், பத்திரமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பாதுகாப்பான அடைக்கலம் உண்டு, நீங்கள் சேஃபா இருப்பீங்க கடைசி வரை. ஆனால் பதரோ எரிகிற அக்கினிக்குள்ளே போடப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அது எப்படி வசனத்தில் சொல்லுகிறது? சங்கீதம் 1வது சங்கீதத்தின் 4வது வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறான். அவன் பதறுவான் துன்மார்க்கன். சன்மார்க்கனும் சபையில உண்டு, துன்மார்க்கனும் சபையில உண்டு. ஆண்டவர் சபைக்கு வந்திருப்பதற்கு முக்கிய நோக்கம், கொண்டு வந்திருப்பது துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஒவ்வொரு வாரமும் அவரை ஆராதிக்க நம்மை சரிபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். பதறான வாழ்க்கை நம்மை தூர எரிந்துவிடும், எரிகிற ஆக்கினிக்குள்ளே நம்மை போட்டுவிடும். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஒருவேளை உங்களுக்குள்ள இப்படி சந்தேகம் இருக்கலாம். நான் இருங்க, ஒருவேளை உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு தேவையானவைகளை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதங்கள் குறைவாய் இருக்கிறது. ஆனால் என் அருகில் இருக்கிற இவனோ எதையும் செய்வதில்லை, ஆனால் அவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். கேட்கலாம், ஆண்டவர் வசனம் சொல்லுகிற, வாசிக்கலாம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி? நீதிமானாய் அவருக்கு முன்பாக பலன் தருகிற வாழ்க்கை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் தீயோர் மேலும் தமது சூரியனை எப்படி அந்த விவசாயி பதர் என்று தெரிந்தும் இது பணி அது பலன் தரும் என்று தெரிந்தும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார், அதற்கு என்ன சொல்ல, உரமிடுகிறார், பாதுகாக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், ரெண்டும் தனித்தனியாய் பிரிக்கப்படும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மார்பில் அடித்து கொண்டு அழுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ கம்பீர நடையோடு அவரோடு கூட போவார்கள். ஆமென். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. கால சத்தம் வானில் ஜொனித்திடுவே. இயேசு மராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முளைக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவாதி காலம் வானு தோணிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அது எப்பொழுது என்று சொல்ல முடியாது, நிச்சயமா திடீர் என்று வரும். நீங்கள் உள்ளே ஸ்டஃப் இருக்கிற பயிரா அல்லது பயிரை போல இருக்கிற பதரா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பதர் பயிரை போலத்தான் இருக்கும், ஆனால் அதற்குள்ளே ஒன்றும் இருக்காது. எம்டி வெசல்ஸ், எம்டியான காலியான குடம் ஒன்றுக்கும் பயன்படாது. நீங்கள் பதரை உற்று கவனித்தால் தெரியும், ஒரு நாள் வரும், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. நல்ல கோதுமை மணியோ களத்திலே விழும். ஹல்லேலூயா. பதரோ பறந்து போகும். கோதுமைகளை அப்படியே எல்லாவற்றையும் அவன் துடைத்து எடுத்து ஒன்று சேர்த்து களஞ்சியத்தில் வைத்துவான். பதரையோ எரியாத ஆக்கினியிலே தூக்கி போடுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு என்பதை நமக்கு தான் தெரியும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் முகத்தை பார்க்கிறேன், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ள ஸ்டஃப் இருக்கா? தேவனுடைய அன்பு, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய மன்னிக்கிற தன்மை, தேவனுடைய குணம் இப்படி இருந்தால்
நாம் ஜீவனுள்ள சாட்சியாய் அவருடைய நல்ல விதைகளாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போனால் அவைகள் பதருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீங்க பதரா பயிரா என்பதை நாம தான் முடிவு செய்யணும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரே நிலத்தில் நாட்டப்பட்டது தான், ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தது தான், ஒரே ஜீன் தான். ஒன்று நல்ல உயர்ந்த பதவியில் வரும், ஒன்றுத்துக்கும் உதவாத போயிடும். ரெண்டு பேருக்கும் ஒரே ஆகாரம் தானே, ஒரே சட்டியில் தானே சோறு, ஒரே சட்டியில் தானே குழம்பு, ஒரே தாய் தானே ஊட்டினாங்க. ஏன்? கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேறும். சபையும் அப்படிதான், ஒரே பிரசங்கம் தான். அந்த பிரசங்கத்தை கேட்டு அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் உடைந்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பயிரை போல அவர் களஞ்சியத்தில் இருப்போம், இல்லை பதரை போல எரிகிற அக்னிக்குள் தள்ளப்படும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், பதர் எரிகிற அக்னிக்குள்ளே தள்ளப்படும். மூன்றாவது முக்கியமான ஒன்று, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல. மூன்றாவது காரியம், ஒன்றை நான் சொன்ன, கனிதராத மரத்தை அக்னியிலே போடுவார். இரண்டாவது பதரை அக்னியிலே போடுவார். இது மூன்றாவது களை. இது பயிரும் கிடையாது, மரமும் கிடையாது, களை. உள்ளே வளரும், உள்ளுக்குள்ளே இருக்கும், உள்ளேயே பிரச்சனை பண்ணும். நம்ம சபையில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உள்ளேயே இருந்து உயிர் சத்துக்களை உறிஞ்சி உண்மையான பயிர்களை கெடுத்து நாசம் பண்ணி களைகளாய் பெருகி கொண்டிருக்கும். இப்போ அந்த எஜமானன் வருவான், வந்து பார்த்த உடனே சொல்லுவான், வேலைக்காரன் சொல்லுவான், ஐயா களை இருக்கு ஐயா, வளரட்டும். அதை பிடுங்கினா பயிருக்கு ஆபத்து. அதை ஏன்னா வேரோடு வேறு ஒட்டி இருக்கும். நீங்க களை பிடுங்கினவங்களுக்கு தெரியும், அதை பக்குவமா எடுக்கணும், இல்லைன்னா விட்டுணும். அப்போ அந்த களையை நீ பிடுங்கும் பொழுது பயிரும் வெளியே வந்துடும். அதனால வளரட்டும், ஒரு நாள் தெரியும் எது பயிர் எது களை என்று. அல்லேலூயா. கிராமத்துங்கள் எல்லாம் போனீங்கன்னா இந்த பயிர் வச்சிருப்பாங்க, நெல் பயிர். ஒரே விதமான நெல்லை விதைச்சிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரே சமமா இருக்கும். ஆனா இடையிடையே ஒரு விதமான அந்த செடி ஒன்று வளர்ந்துருக்கும், அதுதான் களை. இதனுடைய கிளைகள், வேர் கிளைகள் நல்ல அந்த நெல்லுக்குள்ளே புகுந்து இருக்கிறபடினால அதை பிடுங்க முடியாது. அறுவடை நாள் வரும், அப்பொழுது இரண்டையும் சேர்த்து அறுப்பார்கள். ஒன்று எஜமானுடைய களஞ்சியத்திற்கு போகும், இன்னொன்று எரிகிற அக்கினிக்குள்ளே போகும். அப்ப வேதம் சொல்லுகிறது, களையை பிடுங்கி ஆண்டவர் எரிகிற அக்கினிக்குள்ளே போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பயிரை போலவே இருக்கும், அது விசுவாசி மாதிரியே தான் இருக்கும், நல்ல ஜெபம் பண்ற மாதிரியே இருக்கும், நல்ல ஊழியம் பண்ற மாதிரியே இருக்கும், ஆண்டவருக்குள்ள அபிஷேகத்தில் நிரம்புற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்னது? அது களை. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய சபைகளும் ஊழியக்காரர்களும் பெருகி கொண்டிருக்கிறாங்க, ஆனா விசுவாசிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? விசுவாசிகள் எண்ணிக்கை உயரல, சபைகள் எண்ணிக்கை பெருகுகிறது, ஊழியக்காரர்களுடைய எண்ணிக்கை பெருகிறது, ஆனால் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இன்னைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 150 160 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையப்பா. அவ்வளோ மக்கள் இன்னும் 2% தான் சொல்லின்னு இருக்காங்க. காரணம் என்ன? ஆனால் சபைகள் அந்த ஆரம்ப நாட்கள் இந்த சபைகளை விட இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சபைகள் இருக்கிறது, ஆனால் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை பெருகல. அப்படி என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, அழகாக வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பாருங்க, உள்ள இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் அறிகிறார். அது பயிரா களையா என்பதை நம்ம ஆழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு விதமான குரூர எண்ணம் விசுவாச மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது. அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் வளர்றன்னா ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் வளரட்டும், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் உயரட்டும். நாம் அதுக்கு அதை குறித்து வயிற்றெரிச்சலோ பொறாமையோ படக்கூடாது. இன்னொரு பிள்ளை படிச்சு ஒரு நல்ல ரேங்குக்கு வந்தான்னா வளரட்டும், ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன்.
நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வீணாய் போகாது. நல்லா கவனிங்க. நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஜெபத்தை பெற்றுக்கொண்டவர்களே ஆசீர்வதிக்கப்படுவார்களா? ஜெபிக்கிற உன்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவன் தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்க கொடுக்க 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 உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி கொண்டே போவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாம் களைகளைப் போல கசப்புள்ளவர்களாய் இராதபடி, பலன் இல்லாதவர்களாய் இல்லாதபடி, களையை போல மற்றவர்களை நெருக்குகிறவர்களாய் இல்லாதபடி நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள உயிருள்ள பயிர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். இந்த களை எப்படி வருகிறது? மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சத்துரு வந்து களையை விதைக்கிறானா? எப்ப நம்ம தூங்குறோம்? நைட் தூங்குறோம் மதுவா? இல்ல, சபையில தூங்குறது. ஆவிக்குள்ளே நாம் விழிப்பில்லாதபடி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பிசாசானவன் எவன் நித்திரை செய்கிறானோ பார்த்து வந்து அவனை தொடும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? விழித்திருக்க கூட கேட்கிறார். ரொம்ப பரிதாபமா கேட்கிறாருல்ல. அவங்க ஆண்டவர் அப்படி போன உடனே இவங்க தூங்க ஆரம்பிச்சுறாங்க. 3 முறை வந்து கேட்டு 4வது முறை சொல்றாரு, இனி நீங்க நித்திரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பிசாசு கலையை விதைத்திருக்கிறான். அதனாலதான் பாருங்க, சத்தியத்தை அவர்கள் அறியாதபடினால்தான் ஆண்டவருக்கு சத்துருவாய் சீஷர்கள் மாறினார்கள். ஒருவன் மதுரரிச்சான், ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் ஓடனான், மற்றவங்க எங்க இருக்கானே தெரியல. தன் ஜீவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அதே மனிதர்களை தேடி மீண்டும் வந்து ஆண்டவர் தேற்றினார். அவர்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தார். அவர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நின்றார்கள். ஒருவன் என்னை இயேசுவை போல அறைய வேண்டாம், தலையிடாய் அறையுங்கள். ஒருவன் தலையை கொடுத்தான், ஒருவன் தோலை உரித்தார்கள், ஒருவனை எரிகிற அக்கினி அந்த எண்ணெய்க்குள்ள போட்டார்கள், ஒருவனை நாடு கடத்தினார்கள். இப்படி பல உபாதைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, களைகளாய் இருந்தவர்களை கர்த்தர் கனிதருகிற மரங்களாய் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளை, வசனம் சொல்லுகிறது, நித்திரை பண்ணுகையில் அவன் சத்ரு வந்து விதைப்பான். அதனால தான் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஆவியிலே நீங்கள் விழித்திருங்கள், அனலாயிருங்கள். உங்கள் ஆவி விழித்திருக்கணும். நீங்க சரீரம் தூங்கட்டும், சரீரம் பலவீனமானதான். இன்னைக்கு காலையிலேருந்து உழைச்சு வரீங்க, 1 மணி நேரம் உட்கார்ந்தாலுமே கண்டிப்பா உறக்கம் வரும், தூக்கம் வரும், சோம்பல் வரும். அது அல்ல. ஆனால் ஆவிக்குள்ள நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். வசனம் வாசிங்க அடுத்து. களைகளும் காணப்பட்டது. அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உம் நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அது களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். வாசிங்க. வேகமா. செய்தான் என்றான். பிடுங்கி போட சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், அறுப்பு காலம் வரை வளர விடுங்கள். நோக்கி முதலாவது களைகளை பிடுங்குவார்கள். அல்லேலூயா. முதலாவது களைகளை பிடுங்குவார்கள் தேவதூதர்கள். பின்பு அவைகளை சுட்டரிக்கப்படுவதற்கு, வாசிங்கம்மா 30, கட்டுங்கள். கோதுமையோ, கவனிங்க, அங்க ஒரு வார்த்தை அழகா சொல்றார், என் களஞ்சியத்தில். அல்லேலூயா. பரலோகமே என்று காண்பேனோ. எனக்கு ஒண்ணு தப்பா தோணுது. இந்த ராகம் சரியில்லையா, இத பாடுகிற இடம் சரியில்லையான்னு தெரியல. பரலோகம் என் சொந்தம் போது உள்ளவது. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பரலோகமே. அவங்க அழறாங்க, நாங்கள் அழற. ஆண்டவரே, இதெல்லாம் சாவு வீட்டில் பாடி பாடி இதனுடைய ராகத்தையும் மாத்திட்டாங்க. ஒருவேளை அடுத்த பரிசுத்தவன்கள் யாராவது எழும்பி இந்த பரலோகமே என் சொந்தமே அப்படி குத்துப்பாட்டில் போடணும். அது ஒரு உற்சாகமான இடங்க அது. ஆமென். என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. இந்த ராகமே, இந்த ஸ்லோ ராகத்தை மாத்திருங்க, ஸ்பீடா கொஞ்சம் பாடுங்க. அல்லேலூயா. பரலோகம் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடம். ஆமென். இது சோகமா பாடி பாடி தான் பரலோகம்னா நம்மளுக்கு கஷ்டமா தோணுது.
அது மரணமா தோணுது, மற்றவங்க சாவுக்கு பாடணும்னு தோணுது. அல்லேலூயா. பரலோகம் எவ்வளவு மகிழ்ச்சியான இடம். ஆமென். தேவ தூதர்கள் அங்கு இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம். அங்கு பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை, கிரிக்கெட் மேட்ச் இல்லை, எதை குறிச்சும் கவலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என்னப்பா சொல்லுங்க. எதிர்காலத்தில் டியூ கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணும்னு அவசியம் கிடையாது. வரதட்சணை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்டுமானத்துக்கு வீட்டுக்கு பொருள்களை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 2 பொண்ணுங்களை பெற்றுட்டுமே எப்படி எதிர்காலத்தில் அவர்களை வளர்ப்பது என்று குமாரை போல நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். பரலோகம் தான் என் பேச்சு. ஆமேன் சொல்லுங்க. நம்ம பரலோகத்தை குறித்து சொந்தப்படு ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். சரி, அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், பரலோகம் என்கிற அந்த ஒரு வார்த்தை மகிழ்ச்சியின் பிறப்பிடம், மகிழ்ச்சியான ஒரு இடம். அதை சொல்லும் பொழுதே நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் பரலோகத்தில் வாசமாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் என்கிற அந்த வார்த்தையை நாம் எப்படி மாத்தோம்? அப்ப வசனம் சொல்லுது, என் களஞ்சியத்தில் அவர்களை சேர்ப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இங்க நம்ம தள்ளப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அல்லது விலக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நாள் வரும், பரலோகம் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவரோடு கூட நான் இருப்பேன். ஆமேன், ஆமேன். இயேசுவோடு கூட நான் நடக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இது கற்பனையோ அல்லது கிறிஸ்துவத்தினுடைய உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு டாஸ்கோ அல்ல. இது நிச்சயமாய் நடக்க போகிற ஒன்று. இதுவரை எல்லாம் நடந்தேறியது, எல்லாம் முடிஞ்சது, எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு, ஒன்றை தவிர இயேசு வருகின்ற அந்த நாளை தவிர. ஹல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணுவாங்களா? யார் இந்த களைகள்? நிலம், உலகம், நல்ல விதை, ராஜ்யத்தின் புத்திரராகிய நீ நானும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நான் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் வராரு, டாடா செத்துட்டார், பிர்லா வச்சுக்கலாம், இல்லை அதானியை வச்சுக்கலாம், உலக பணக்கான அடுத்த சீரியலில் இருக்கிற அம்பானியை வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த மக்களை எல்லாம் என் பிள்ளைகளா தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஏன்? அம்பானி வீடு தெரியுங்களா? எத்தனையோ 1000 கோடியும் அது அந்த வீடு. மும்பை நகரத்தில் அவ்வளோ பெரிய வீடு, 120 மாடின்னு நினைக்கிறேன். அதில் 10 மாடி படுக்கையறையே இருக்குது, 5 மாடி கார் நிற்கிற இடம் இருக்குது, கிட்டத்தட்ட 10 ஸ்விம்மிங் பூல் இருக்குது அது உள்ள. இவ்வளோ பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரராக இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. அதை காட்டிலும் 1000 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதில் நீங்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிலம், உலகம் அது அழியும், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அந்த களைகளை குறித்து நமக்கு வேண்டாம், நம்ம கர்த்தருடைய புத்திரராக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, 3வது ஒன்று அக்னியிலே போடப்படும், அது களைகள். சரி, 4வது நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற. யார சொல்றாரு ஆண்டவர்? யார சொன்னாரு? ஹலோ, யார சொல்றாருங்க? வசனத்தை சொல்லுங்க. யார சொல்றாரு? இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து. நீங்க போங்க, உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஹால் இருக்கு. அது ரொம்ப எப்பொழுதும் எரிகின்ற அக்னி சூளையாக இருக்கு. அது யாருக்கு? பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கு ஆயத்தப்படாது. அதில் போயிட்டு நீங்க சங்கமா ஆங்க அப்படின்னு சொல்றார். வலப்பக்கம் நிற்கிறவனை பார்த்து சொல்றாரு, வா என் பிரியமானவனே. ஹல்லேலூயா. நீங்க இப்ப எந்த பக்கம் நிக்க போறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? இது யாரை குறித்து சொல்லப்படுகிறதாம்? அந்த மேல் வசனங்களை வாசிச்சா, யார் வலப்பக்கம் நிக்கிறவங்க, யார் இடது பக்கம் நிக்கிறவங்க? கர்த்தர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோடி கணக்கில் இருக்கு, ஒருத்தர் லட்சக்கணக்கில் இருக்கு, சிலருக்கு 1000 கணக்கில் இருக்கு, சில பேருக்கு 100-200 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்னு பெருசு இல்லை பிரதர், நீங்க எப்படி வாழறீங்க என்பதுதான் பெரிது. ஆண்டவர் சொல்றாரு, வலப்பக்கம் நிற்கிறவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், இரக்க சுபாவம் கொண்டவர்கள், தேவ சாயல் உண்டானவர்கள். எப்படி? ஆண்டவர் சொல்றார். வசனத்தை வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரத்தின்
25ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தில் வாசிக்கலாம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமா இருந்தேன். கவனிங்க, 42ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க எனக்கு சோறு போடல. ஆண்டவர் சொல்றார், சோறு எனக்கு போடல, ஆகாரம் கொடுக்கல, அதனால நீங்கள் இடது பக்கம் போங்க. 58வது அதிகாரம் 7வது வசனம் ஏசாயா புத்தகம் வாசிக்கலாம். ஏசாயா 58:7. நல்லா சத்தமா வாசிமா. உனக்கு பசியா இருக்கா? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவர்களை சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், இதுதான் என்னப்பட்டதும் உன்னதமான உயர்ந்த உபவாசம். அல்லேலூயா. உபவாசம் என்பது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. அப்படி என்று சொன்னால், உனக்கு யாருக்கு ஆகாரம் இல்லையோ அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீ உனக்கு சாப்பிடு, உன் பிள்ளைங்களுக்கு வை, வேணான்னு சொல்ல. மீந்து போயிட்டா அதில் இன்னும் நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம், பிரியாணின்னு வச்சுக்காத. அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப கெட்ட குணமே அதுதான். ஒன்றையும் நம்ம வீட்டுக்குள்ள போகக்கூடாது, வீட்டை விட்டு போகக்கூடாது. இது ஒரு விதமான பிசாசனுடைய தந்திரம். வேட்டி கட்டியிருப்பாரு, கொஞ்சம் கிழிஞ்சிரும், அதை துண்டா மாற்றுவாங்க. துண்டு கிழிஞ்சிரும், கோவணமாக மாற்றுவாங்க. கோவணம் கிழிஞ்சிச்சேன்னா கறிகந்தியாக மாற்றிடுவாங்க. விட மாட்டான், அதை கிழிஞ்சு நஞ்சு போகிற வரலும். புடவை கிழிஞ்சு போனால் கூட இன்னொருத்தருக்கு தரது கிடையாது. பீரோவில் 150 புடவை 200 புடவை. அவர் வரும் நாளிலே பீரோ கணக்கெடுத்து உன்னை கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அதை புதுப்பிக்கணும். அல்லேலூயா. உன் பிறந்த நாள் எப்போ கொண்டாடுறீங்களோ இன்னைக்கு நீங்கள் எழுதி வச்சுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற தாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி பீரோ க்ளீன் பண்ணுங்கள். உனக்கு 100 புடவை இருக்கா, 50 எடுத்து நீ வச்சுக்கோ, ஒன்று வேணான்னு சொல்ல. மீதி 50 ஒதுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுத்துரு. பீரோ காலியாக தான் ஆகும். நான் சொல்லட்டுமா, கொடுக்கிறவனை கூடிய கரங்களை கர்த்தர் ஒரு நாளும் குறைக்கவே மாட்டார். மீண்டும் ஆண்டவர் அடுத்த வருஷம் ஃபுல்லாக்குவார். நீ அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது அழுகி போயிடும் பிரதர், ஒன்றுத்துக்கும் உதவாது, கிழிஞ்சு போயிடும். 50 வருஷம் இருக்கும் பட்டு போடும், அப்படியே பீரோவில் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். நீ எடுத்து பாரு, 88 கிழிசல் இருக்கும், ஒரு நயா பைசாக்கும் உதவாது. நான் பீரோ மாத்திரம் புடவையை மாத்திரம் சொல்ல, எல்லா விஷயத்திலையும் நீங்கள் மிச்சம் மீதியை வச்சு ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நாற்றம் எடுக்கும், எதை வச்சாலும் நாற்றம் எடுக்கும். நீங்கள் எதை வச்சாலும் நாற்றம் எடுக்கும். அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். சில வீடு பார்த்தோன்னா குப்பை கூலமாக நிறைய இருக்குது, தேவையில்லாத பொருள் நிறைய இருக்குது. வரான் ரோட்டில் பழைய இரும்பு, பழைய சேரு, பழைய பீரோ, பழைய ஃப்ரிட்ஜு, ஒன்றுத்துக்கும் உதாத வாஷிங் மிஷினு, அவன் ஒன்று மட்டும் சேர்க்கலாம். பழைய மனைவி, எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அப்படி வரும் எங்கள் வீட்டாண்ட. நான் சொல்லுவேன், டேய் ஒன்று விட்டுட்டடா அப்படின்னு சொன்னா எங்கள் மனைவி சொல்லுவாங்க, பழைய புருஷன். அல்லேலூயா. சும்மா ஜோக்கு ஜாலிக்கு. அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க, பழையன கழிதலும் புகுதலும் அது நடக்கணும் இல்லையா? எப்போ பாரு வச்சதே வச்சு நிறைய வீடு நிறைய பொருள்களை வச்சுன்னு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல், சுத்தம் பண்ண முடியாமல், சில செல்ஃபுங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும். எடுத்து கொடுங்களேன், 4 மிக்ஸி இருக்கும், எதாவது எடுத்து ஒன்று கொடுங்களேன். இந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட் வரும் தெரியுமா, 10 வருஷம்னா கூட அந்த கிஃப்ட் அப்படியே இருக்கும், பிரிக்கவும் மாட்டான், உபயோகப்படுத்தவும் மாட்டான். மிஷின் கெட்டே போயிருக்கும், கண்ணாடி அதில் இருக்கிற கடிகாரம் கெட்டு போயிருக்கும். நம்ம ஆளுங்க கல்யாணத்துக்கு ரொம்ப சூப்பர் வீடு கட்டினா என்ன கொடுக்கணும், கடிகாரம் கொடுக்கணும். 150 கடிகாரம் வந்துடும். இவன் வந்தவங்க கையில் ஒன்று கொடுத்தான்னு கூட எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்க, வீடு கட்டினாங்க, கிஃப்ட் வந்துச்சு, ஒரு கடிகாரம் எனக்கு கொடுத்தான்னு சொல்லுவோம். நம்ம வாங்கி வாங்கி வச்சுப்போம், கொடுக்கவும் மாட்டோம், ரிப்பேர் ஆகிடும். எல்லாம் 2 இருக்கும், பார்த்துருக்கீங்களா? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே. அப்போ ஒரு ஸ்லைட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு நேற்று அதை பார்த்து கொஞ்சம் நான் அப்படியே கண்ணீர் விட்டேன். ஒரு அம்மாவும் பிள்ளையும் பசிக்காக சாலையில், அப்போ ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதா? சரி, இவ்வளோ அழகான பொண்ணு பிச்சை எடுக்குமானெல்லாம் கேட்காதீங்க, இது ஒரு சும்மா ஒரு கதை. இதில் ஒரு மியூசிக் வருது, அது கொஞ்சம் சினிமா பாடல் மாதிரி இருக்கிறதுனால கட் பண்ணிட்டோம். ரைட், பாருங்கள். அந்த குழந்தைய கொண்டுகிட்டு அவங்க பசியோடு போகிறாங்க.
இதை கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்களா தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா பாருங்கள். பிரைஸ்லாம் ஏதாவது புரிஞ்சுதுங்களா அதில்? இதை நான் பார்த்து கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டேன், கொஞ்சம் அப்படி ஒரு எமோஷன் ஆகிட்டேன். நீங்கள் எப்படி ஆனீங்கன்னு தெரியல. ரைட், சின்ன வயதில் செஞ்ச சின்ன உதவி, அந்த அம்மா வந்து அந்த பசியாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த உணவு தேடுறாங்க, ஒரு நாள் காணோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை பெருசாகிட்டுருக்கான், கொடுத்த அந்த முகத்தை மறக்காமல் அவளை மீண்டும் செய்கிற அந்த உதவியை தான் நமக்கு பார்த்தோம். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகள் கூட இன்றைக்கு அது பலன் இல்லாமல் இருக்கலாம். உண்மையாங்க, காலம் நமக்கு திருப்பி தரும், கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கல. நான் அனாதையாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. என்னை விசாரிக்க நீங்கள் வரவில்லை. நான் சிறையில் இருந்த பொழுது என்னை விசாரிக்க வரவில்லை. இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு கிறிஸ்தவர்களிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த வீட்டுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும்? என்னுடைய தாயார் மரித்த பின்பு அந்த கிராமத்துக்கு போன பொழுது சொல்லுவாங்க, பசின்னு அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாதுங்க, எது இருக்கோ இல்லையோ சமைச்சு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நாம் உயிரோடு இருக்கும் பொழுதும் சாட்சியாக இருக்கணும், மரித்த பின்பும் சாட்சியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்தவர்கள், அப்போ தான் நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள். அங்கே போகாதீங்க, கதவை அடைச்சிருவாங்க. எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க, இரக்கம் இல்லாதவங்க, ஒன்றும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம மனம் மாறியோ மதம் மாறியோ கிறிஸ்துவர்கள் என்ற அந்த பேரை வைத்துக் கொள்வதில் ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்களிடத்தில் இருக்கிறத கொடுங்க. ஒருவன் உங்களை அழைத்தால், ஒரு பரலாங்கத்தோலும் உங்களை அழைச்சானா நீ 2 கிலோமீட்டர் போங்கன்னு வசனம் சொல்லுது. உன்னிடத்தில் இருக்கிறத நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதுமே மற்றவங்களை விசாரிக்கிறதுல நான் முந்திக்கொள்ளணும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது நிறைய பேர் அழைப்பு வரும், கல்யாணத்துக்கு போங்க வேணான்னு சொல்ல. ஆனால் தேவ பிள்ளைகள் மறந்து விடாமல் செய்யணும், ஒரு மரணத்தை கூட நீங்கள் தவிர்க்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது இறந்துட்டாங்களா, அந்த வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள்.
இன்றைக்கு ஆறுதல் சொல்வதற்கு தான் ஜனங்கள் இல்லை. ஆகவே விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கணும். பிரசங்க 7:2 சொல்லுது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கணும் துக்க வீட்டுக்கு போறது நல்லது. அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல நம்முடைய அன்பை வெளி காண்பிக்கிறவர்களா நம்ம இருக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளை, நீ வலதுபுறத்தில் நிற்கிறவராய் இருக்கிறாயா அல்லது இடதுபுறத்தில் இருக்க? வலதுபுறத்தில் இருக்கவங்கள கர்த்தர் தம்மோடு சேர்த்துக் கொள்வார், இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை எரிகிற அக்னிக்குள்ள தள்ளி விடுவார் என்று வசனம் சொல்லுது. 4 காரியங்களை உங்களிடத்துல சொன்னேன். யாரெல்லாம் நெருப்புல போடப்படுவாங்க, யாரெல்லாம் அக்னியில போடப்படுவார்கள்? 1 கனி கொடாத மரம், இன்னொன்று பதர், 3வது களை, 4வது இடதுபுறம் நிற்கிறவர். நம்ம எல்லாம் எது ஆண்டவருக்கு முன்பாக நிற்கலாமா? ஆமென். Thank you Lord, we praise you, glory. கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய தூய அன்பினாலே எங்களை இடை கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆமென், அல்லேலூயா.